ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அவருடைய வார்த்தை யோபுவின் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நாம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆண்டவரை வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி யோபு தன் வாழ்க்கையிலே சத்துருவினால் தாக்கப்பட்டு செழிப்பை இழந்து தன்னுடைய நன்மைகளை எல்லாம் சத்துரு பறித்து கொண்ட போதும் யோபு சொல்லுகிறான், கர்த்தர் மேல் நம்பிக்கை, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை, அவர் மேல் நம்பிக்கை. அப்ப என்ன அர்த்தம்? நான் நல்லா இருந்த காலத்தில் எப்படி தேவனோடு நெருங்கி இருந்தேனோ, நான் மேன்மை அடைந்திருந்த காலத்தில் எப்படி தேவனோடு நெருங்கி இருந்தனோ, சகலமும் எனக்கு பரிபூரணப்பட்டு இருந்த காலத்தில் நான் எப்படி தேவனோடு கூட நெருங்கி இருந்தேனோ, சகலமும் எனக்கு அனுகூலமாய் இருந்த காலத்தில் நான் எப்படி தேவனோடு நிலைத்திருந்தேனோ, அப்படியே இந்த துன்பத்தின் காலத்திலும், இந்த ஏமாற்றத்தின் காலத்திலும், இந்த இழப்பின் காலத்திலும் நான் தேவனோடு கூட இருப்பேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படி தேவனை பின்பற்றுவதிலே ஒரு உறுதியான நம்பிக்கையாக நாம் இருப்போமே. ஆனால் ரூத்து சொல்றத கவனிச்சீங்கன்னா, அங்கே அவ சொல்றா, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். எந்த சூழ்நிலையில ரூத்து சொல்லுகிறார்? நகோமி எல்லாவற்றையும் இழந்து, குடும்பத்தை இழந்து, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போன நிலையில ரூத்து நகோமியை பார்த்து சொல்றார், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், நீ தங்குற இடத்துல நான் தங்க. உன் வாழ்க்கையில இத்தனை இழப்புகளை நீ சந்தித்திருந்தாலும் இந்த இழப்புக்கு நடுவில் உனக்கு யார் தெய்வமாய் இருக்கிறார்களோ அந்த தேவனை நான் நம்புவேன், உன்னோடு கூட வருவேன், மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உன்னோடு கூட இருப்பேன் என்று. ரூத்துக்குள்ள பாருங்க, தேவனை பின்பற்றுவதில்லை. இன்னும் இந்த ரூத்து இந்த தேவனுடைய கரத்தை பார்க்கல, ஆனா கேள்விப்பட்டிருக்க இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் செய்த நன்மைகள், தேவ ஜனங்களுக்கு தேவன் காண்பித்த அற்புதங்கள், தேவ ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு வந்த விதங்கள் இந்த ரூத்துவுக்கு. அவள் அந்த ஆண்டவரை பின்பற்றுவதில்லை அத்தனை உறுதியாயிருந்தார். பெத்லகேமுக்கு வருவோம், எங்க தங்குவோம், எங்க சாப்பாடு நமக்கு கிடைக்கும், எங்க படுத்து தூங்குவோம், எதுவுமே நிச்சயமற்ற நிலையிலே சொல்லுகிறார், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், நீ தங்குற இடத்துல நான் தங்குவேன் என்று. இன்றைக்கு நிச்சயமற்ற நேரத்துல நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிட முடியுமா? எதுவுமே இல்லாத நிலையிலே தேவன் என்னை நடத்துவார், தேவன் எனக்கு ஒரு சுக வாழ்வை தருவார், தேவன் எனக்கு ஒரு செழிப்புள்ள காலத்தை தருவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து நம்புவீர்களே. ஆனால் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயத்தை கர்த்தர் செய்வார். எதுவுமே நிச்சயமற்ற நம்பிக்கையற்ற நிலையிலே ரூத்து பெத்லகேமுக்கு வந்த பொழுது அவளுடைய நம்பிக்கைக்கு கர்த்தரே காரணராயிருந்தார். அவளுடைய கணவனுடைய நிலங்கள் எல்லாம் திருப்பி கொடுக்கப்பட்டது, அவளுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நம்பிக்கையற்ற நிலையில ஆராய்ந்து முடியாத ஒரு பெரிய காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டுமானால் தேவனை பின்பற்றுவதிலே உறுதியாயிருங்கள். தேவனை பின்பற்றுவதற்கு என்று எடுத்த தீர்மானத்தில் இருந்து கொஞ்சம் கூட நீங்கள் பின்தங்கி விடாதீர்கள். தேவன் உங்களை நடத்துவார்,
ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு அவராலே நிறைவான பலன் வருவதாக. ஆண்டவர் நிறைவான பலனை தந்து நடத்துவார். நீங்கள் தேவனை உறுதியாய் பின்பற்றுவது ஒரு நாளும் வீணாக போவதில்லை, பதறாய் போவதில்லை, விரயமாக போவதில்லை. உங்கள் செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவாராக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவதிலே, உம்மை நேசிப்பதிலே, உம்மை விசுவாசிப்பதிலே நாங்களும் உறுதியாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.